புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழகத்திற்கான 573 கோடி ரூபாய் நிதியை நடுவண் அரசு நிறுத்தி வைத்துள்ளதாக தகவல். 17 நாட்கள் அரசுமுறை பயணமாக சென்னையிலிருந்து இன்று அமெரிக்கா புறப்படுகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவில் இருந்து விலகிய முன்னாள் முதலமைச்சர் சம்பாய் சோரன் வரும் 30ஆம் தேதி பாஜகவில் இணைய திட்டம். பாஜகவை தொடர்ந்து காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முதல்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ் கட்சி. நாகை மாவட்டம் கோடியக்கரை அருகே தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீண்டும் தாக்குதல். விருத்தாச்சலத்தில் மதுபோதையில் சிவக்குமார் என்பவர் தாறுமாறாக ஓட்டிச் சென்ற மகிழுந்து மோதியதில் தனியார் பள்ளி ஆசிரியை படுகாயம். ஜோலார்பேட்டையில் ஜார்க்கண்ட் மாநில இளைஞர்கள் 11 பேரை கடத்தி பணம் பறித்த 6 பேர் கைது, 2 பேர் தப்பியோட்டம். சென்னை பெசன்ட் நகர் வேளாங்கண்ணி பேராலய திருவிழா நாளை மறுநாள் முதல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு. அதானி துறைமுக விரிவாக்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவது என பழவேற்காட்டில் நடைபெற்ற மீனவர் சங்க மாநாட்டில் தீர்மானம். சிவகங்கையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் உருவப் பொம்மையை அதிமுகவினர் எரித்ததால் பரபரப்பு.